ஹாய், அனைவருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். உகாதிக்கு பெருசாக நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணதெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே நிறைய நல்லா செய்வாங்க. இங்கே ஒருத்தவங்க நெய்பர் வீடு வந்து இந்த ஒப்புட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. பயங்கர சாஃப்டாக நல்லா மெல்லிஸாக இருந்துச்சு. இதில் வந்து நெய் போட்டு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். அது கூட வந்து மிளகா பஜ்ஜி வந்துருந்துச்சு. லாஸ்ட் இயர் உகாதிக்கு பிரவீன் என்கிட்ட வந்து ஒரு டிஷ் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து செய்வாங்கன்னு. நமக்கு அதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்லை. நான் அப்போ சொன்னது எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இந்த வருஷம் சரி அது செஞ்சு தான் பார்ப்போமே, ரொம்ப ஈஸி, இது நம்ம வந்து லாஸ்ட் இயர் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான இந்த மாங்காய் பச்சடி தான். இது இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதோட டேஸ்ட் அப்பா செம்மையாக இருக்குது. இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இது எனக்கு யாருமே செஞ்சு தந்ததே இல்லை. ஆனால் உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் இது அடிக்கடி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக பண்ணுறது தான், ஒன்றுமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு. அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அது வந்து நான் நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து சில பேர் துருவி கூட சேர்க்குறாங்க. துருவி சேர்த்தா எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கட் பண்ணி தான் சேர்த்தேன். தோலை சீவிட்டும் சேர்க்கலாம், தோலை சீவாமையும் போடலாம். தோலை சீவாமல் அப்படியே போட்டோம்னா இந்த ₹1 மேங்கோ பார்னு ஒன்று விற்கும் தெரியுங்களா, அப்போல்லாம் அந்த டேஸ்ட் வருது. ஸோ அதனால் நான் வந்து தோலை சீவாமே தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய், கூட வந்து கடுகு, 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். மாங்காய் நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு பெருசாக மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இவ்வளோ தாங்க நான் சேர்த்தேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா, நம்ம கடைசியாக வந்து இதுக்கு மெயின் இதே பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் தான் சேர்த்துட்டோம்னா செம்மையாக ரெடி ஆகிடும். இந்த மாங்காய் பச்சடி வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். உகாதி டைமில் பண்ணுற டிஷ் இது. நம்ம வந்து இது தமிழ் நியூ இயர்க்கெலாம் சில பேர்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் இது வரைக்கும் ஆனால் பண்ணதில்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டு சைட்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த மாங்காய் பச்சடி வந்து தெலுங்கு பீப்புள் வந்து ஜாஸ்தியாகவே இது பண்ணுவாங்க. கர்நாடகாலேயும் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உகாதி அன்னைக்கு இது கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதுவும் இது கூட ஒரு பொரியல் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் பண்ணுவாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ஒரு மாங்காய்க்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன் வெல்லம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த பதத்துக்கு தான் பச்சடி வந்து வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பஞ்சாமிர்தம் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணுங்க, அதுதான் பச்சடி. இது வந்து அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லை சாம்பார், இல்லை இன்றைக்கி நான் செஞ்சது வந்து பருப்பு கூட்டு. ஸோ அதனால் அந்த கூட்டுக்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இவ்வளோ நாள் இந்த ஒரு சிம்பிளான டிஷ்ஷை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு நான் யோசித்தேன். கண்டிப்பாக இது செஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாம். என்னால் அந்த டெம்டிங் தாங்க முடியல. அதனால் ஒரு சின்ன கப்பில் போட்டு வெறும் இதாகவே அப்படியே சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. கூட்டோடு சர்வ் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.